ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்களை நடத்தின ஆண்டவரே, எங்களை போஷித்த எல்லா வித ஆண்டவரே நன்மையான ஈவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா. மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்க அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகளை கவனிக்க கத்தாவே வந்திருக்கிற எங்களை கத்தனீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வல்லமையுள்ள கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை ஆராதனை ஆண்டவரே, இந்த அதிகாலை தியான பகுதியை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்ப ஆராதனை நடத்துகிற வேலையில நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் மூலமாய் பலமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த பெரியவர் மாறாதவர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அதிகாலை கூடுகையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே காண்டாம் மிருகத்துக்கான ஆண்டவரே பலத்தை தருவீராக ஆண்டவரே. அத்தனை பெரிய காரியங்களை செய்வோம் ஆண்டவரே. உடல் சோர்வு அஸ்திரிகளை நீக்கி ஆண்டவரே உற்சாகமாய் ஆராதிக்க கத்திருக்கிறதான். எல்லா துதிகான மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திற்கு தான். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை. அதிகாலை வேளையில இந்த பர்கூர் NMS மிஷனரி பணித்தளத்துல இந்த கிராமத்துல அருமையான இந்த ரோஸ் கார்டன்ல மறுபடியும் இந்த ஓய்வு நாளில இந்த காலை வேளையில ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை இருதயத்தை ஒப்பு கொடுத்திருப்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். ஆமீன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லும். ஆனா நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முதல் நம்ம இருதயம் என்ன செய்யணும்? வாழணும். ஆனா இந்த காலை வேளையில அந்த வாழும் என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, ரிவைவ்டு. ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு புதிய நாளில ஒரு புதிய கிருபையை, புதிய பலத்தை, ஒரு புதிய உற்சாகத்தை, ஒரு புதிய வெளிப்பாடை, ஒரு புதிய சத்தியத்தை, ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய
இந்த காலை வேளையில வல்லவராய் இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியின் தேவனை நாம இந்த நாள்ல ஐக்கியமாக ஒரு மனத்தோடு ஏக சிந்தையோடு கூட இந்த ஸ்தலத்திலிருந்து இந்த நல்ல மலை தேசத்துல உச்சியில இருந்து அவருடைய நாமத்தை நாம உயர்த்தும் போது பர்வதங்களுக்கு மேலா இருக்கிற தேவன் நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நேரத்திலையும் நம்ம மத்தியில் இருக்க அன்பு சகோதரர் நம்மை ஆராதனை நடத்தும்படியாக என்னும் அதிகமா ஆராதிப்பே என்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே இதுவரை உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வம் கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வம் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இன்னும் பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஒளிந்து போனாலோ வார்த்தை என்றும் மாறாதே சிவாசி என்றும் பிழைப்பார் பூமி ஒளிந்து போனாலோ உன் வார்த்தை என்றும் மாறாதே மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பார் அல்லேலூயா இவனை ஆராதிப்பதற்கு நான் இதெல்லாம் எப்படி யோசிப்பேன்னா, எனக்கு கொடுக்குற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பூமியில. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமேன், ஆமேன். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தரை ஆராதிக்க போறோம், கர்த்தரை உயர்த்த போறோம்னா அந்த வாய்ப்பை நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, அந்த அன்பு, அந்த லவ் அண்ட் பேஷனை ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள போய் பார்க்கிறாரு. எந்த அன்போடு கூட, எந்த ஆவியோடு கூட, எப்படி நம்ம அவரை ஆராதிக்கும் போது, ஆராதனை என்றது ஆண்டவரை உயர்த்தும் போது நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில அது மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் நம் மத்தியில இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இந்த குளிருக்கு மத்தியில, எல்லாம் ஒரு நடுக்கத்துக்கு மத்தியில, இன்னைக்கு தேவன் ஒரு அனலா நம்மளை வார்ம் அப் பண்றாரு ஆண்டவர். அவர் வந்தாலே அங்க என்ன ஆயிடும்? வார்ம் அப் ஆயிடும். ஆண்டவர் வந்தா நம்ம உடம்பு அப்படியே கதன்னு வார்ம் அப் ஆயிடும். எங்க அத்தை சொல்லுவாங்க, அவங்க ஒரு சுவிசேஷவங்க, நீ ஊழியம் முடிச்சுட்டு வந்தோடனே சொல்லுவாங்க, உன் உடம்பு தொட்டு பாருன்னு சொல்லுவாங்க. என்னத்த புதுசா சொல்றீங்க அப்படின்னா, தொட்டு பாருன்னுவாங்க. ஆமா, என்ன சுடுதான்னுவாங்க. ஆமா, டெம்பரேச்சர் ஏறி இருக்காது அப்படின்னு. ஆமா, அப்பதான் ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னு அர்த்தம். ஆமா, அது இல்லைன்னா நீ சுயமா நின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு வாமப் உண்டாகும். அந்த வாமப்போடு கூட இந்த நேரத்துல தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? அவருடைய ஜெப வாழ்க்கை தான். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுன்னு சொல்லும்போது, இன்னைக்கு நம்முடைய காரியம் கூட கர்த்தர் ஜெயமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தானியேல் ஏன் 3 வேளை ஜெபித்தார்? யாருக்கா தெரியுமா? இந்த காலை வேளையில ஒரு சின்ன கேள்வியை வைக்கிறேன். தானியேல் ஏன் 3 வேளை ஜெபிக்கணும்? ஏன் 4 வேளை ஜெபிக்க கூடாதா? ஏன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதா? புதிய ஏற்பாட்டுல வரும்போது அப்படிதானே சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அப்ப பாருங்க, தானியேல் ஏன் ஜெபித்தார் அப்படின்னா, முற்பிதாக்களை அவங்க அடையாளப்படுத்தி ஜெபித்தாங்க. ஆபிரகாமின் தேவன் அவர் காலையிலே ஜெபித்தார். ஈசாக்கின் தேவன் அவர் சாயங்காலத்திலே ஜெபித்தார். யாக்கோப்பின் தேவன் அவர் இரவிலே ஜெபித்தார். இந்த வழக்கத்தை தான் அவங்க வைத்து கொண்டு 3 வேளை அவங்க அந்த வழக்கத்துல வைத்து கருத்தாய் அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து அவரை ஜெயித்தார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நேரத்துல நம்மை ஜெபத்துல வழிநடத்த அருமையான ராணி சிஸ்டர் தானியலை போல, எஸ்தரை போல, தெபராலை போல அந்த வல்லமையோடு கூட பாருங்க. அது சொன்னோடனே அவங்களுக்கு சிரிப்பு தான் பாருங்க. பாருங்க, ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நேரத்துல அவங்க ஜெப குறிப்பை சொல்லும் போது நம்ம காலையிலே வந்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். நம்ம இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பாரத்தை சொல்லி, அவங்க மூலயமா வரக்கூடிய அந்த பாரத்தை நாம இன்னைக்கு இருதயத்தின் பாரமா எடுத்து நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் உண்டு.
நிச்சயமா இந்த ஸ்தலத்துல நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளுக்குள்ள ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா, கடந்த 2 நாட்களாக எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து, அப்பா ஊழியம் நடத்தி ஆண்டவரே, இரவு பொழுதெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. மகா பெரிய இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் அந்த புதிய 3ஆம் நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்படியா ஆண்டவரே, இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த சோதரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இப்பொழுது அந்த ஓய்வு நாளான பரிசுத்த நாள் உன்னை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சேஷமாக வெளிப்படணும். ஆண்டவருடைய வல்லம் அந்த நாளில் வெளிப்படணும். சபையில் நம்ம போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வேலையில் வந்து சும்மா வந்து வேடிக்கை பார்க்க தான் நான் வந்தேன். எனக்கு எதுவுமே உண்மையில் தெரியாது. ஆண்டவர் ஜான்சி மூலமாக வெளிப்படுது. ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் வந்து ஒருத்தர் நேரடியாக வந்து கூட்டிட்டு போய் முடியாது. யாரோ ஒரு மனுஷனால வந்து நம்மளை வழி நடத்தி படுவோம். அருமையான சகோதரிக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னுமா ஆண்டவர் இன்னும் சகோதரி இன்னும் அதிகமாக ஊழியத்தில் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். இது எந்த கொண்டு விட போதுன்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப உண்மையிலே எனக்கு பயங்கர ஒரு இதில் தான். என் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எங்கேயுமே எனக்கு நினப்பெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா இருந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு கான்டாக்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாருன்னு நான் வழி நடத்துறதை நான் வந்து உணர்ந்தேன். உண்மையான சகோதரன் சொல்லும் போல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்து நிற்கிறது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இந்த நாளில் கிடைக்கல. நம்மளுக்கு எனக்கு விசேஷமாக அந்த நாளில் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா நாங்கள் 10 பேர் பிறந்து வளர்ந்துருக்கோம். ரட்சிக்கப்பட்டது எனக்கு ஒன்று தான் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. யாருமே கிடையாது, யாருமே தெரியாது. நான் எங்கே வந்திருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படி அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த சாட்சியெல்லாம் சொல்லப்போனால் அந்த நாளெலாம் பத்தாது. அவ்வளோ சாட்சியாக இருக்குது. சின்ன இன்டர்வியூ கொடுத்தேன். அதனால தான் சரி, அதனால ஆண்டவர் இன்னைக்கு 3ஆம் நாளாக நம்மளை வந்து அருமையாக நடத்த போகிறாரு. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம போகிற இடமெல்லாம் வல்லமையாக வந்து எடுத்து பயன்படுத்தணும். நிறைய ரட்சிப்பு, இந்த இடங்களை பர்கூர் தொகுதி எல்லாமே ரட்சிப்பு உண்டாகும். முதல்ல இப்போ எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். நம்ம நேரத்தெல்லாம் போனோம். எல்லா இடத்துலையும் வந்து என்ன நடக்குமோ எது நடக்கும்னு பயந்தோம். வெளி மாநிலங்கள்லாம் எவ்வளவோ நடக்குது இல்லையா? புளியக்கெல்லாம் அடிக்கிறது, நொறுக்கிறது, அவ்வளோ துன்புறுத்துறதும் என்னென்னமோ காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்மளுக்கு கிருபையாக இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் இந்த மாதிரி நடத்தி கொடுத்தாரு. அதுக்காகவும் நம்ம எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்திங்க. இந்த நாளில் நடக்க போகிற எல்லா காரியத்துக்காகவும் எல்லாம் அந்த பர்கூர் தகுதி எல்லாம் இயேசுக்கு சொந்தமாகணும். ரட்சிப்பு உண்டாகணும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த காரியத்துக்காக யாரும் சகோதரன் ஜெயமணி தேவைப்பட வச்சு ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே இசப்பா. அப்படியா இந்த நாள்ல நடக்க இருக்கிற எல்லா ஊழியத்திலையும் உங்களுடைய கரம் இருந்து எங்களை நடத்துகிறதற்காக மக்கு நன்றி, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அழைத்து கொண்ட கர்த்தாவே, எங்களை அழைத்து வந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக, எங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மனதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் காண முடியும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருந்த ஆண்டவரே. அப்படியா எங்களை ஒருமுகப்படுத்தினதற்காக, எங்களை ஒருமனப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் ஆண்டவரே இவ்வளவு தூரம் கொண்டு வந்து பயன்படுத்துகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
அப்பா உமக்கு நன்றி. இந்த நாள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரையா, ஓய்வு நாளின் ஆராதனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகேவை போல பார்க்க வந்த என்னையும் கூட இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்க வைத்திருக்கீங்க, ஜெபிக்க வைத்திருக்கீங்கப்பா. அது போல ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீர் சகேவாய் மாற்ற போகிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் துரும்பாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் ஆத்தும பாரத்தோடு கூட நாங்கள் கடந்து போக உதவி செய்யுங்க. பர்கூருக்காக நாங்கள் இணைந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு செயின் பிரேயர் போல நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு உறுதிமொழியை எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியானவர் தாமே ஒவ்வொருடைய உள்ளத்துல பேசுங்கப்பா. ஆண்டவரே நீங்க பேசுனா எங்களுக்குள்ள ஒரு மனம் வரும் இசப்பா. அப்படியா நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை நாங்கள் காணட்டுமே இயேசுவின் நாமத்துல. மேல் வீட்டு அறையில பார்த்த அதே தேவ மகிமை ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காண கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வார்த்தை என்கிற மன்னாவினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரையா. ஆண்டவரே இந்த நாள் எங்களுடைய பிரயாணத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. எந்த விதத்திலும் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரையா தடைகள் வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி தருவதற்காக மக்கள் நன்றி, மக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. அந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் காண இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க இந்த 2 நாளுக்கு நாங்க எத்தனை ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் எதிர்நோக்கிறோம்ப்பா. ஆனா இவங்க எல்லாம் ஆண்டு முழுவதும் இங்க இருந்த ஊழியங்களை செய்யறாங்கப்பா. அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அவங்களை ஆண்டவரே திறந்த வாசல கொடுங்க ஆண்டவரே. சகோதரன் நேத்து சொல்லும் போது ஆண்டவரே நான் தோத்து போய் நிற்கிறேன்னு சொல்றாங்கப்பா. இல்லையா ஆண்டவரே, நீதிமொழிகளை சொல்லப்பட்டது போல ஒரு நாகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பிரதிபலனை காண்பாயின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அதே ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஸ்தலத்துல அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தர போறீங்க. அதற்காக மக்கள் நன்றி. லிதியாளுடைய உள்ள கதவை திறந்தது போல அங்க இருக்கிற கடினமான இருதயமுள்ள பிள்ளைகளை திறக்கிறதுக்காக மக்கள் நன்றி, மக்கள் ஸ்தோத்திரையா. அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றியா. இன்றைக்கு எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கரம் இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஊழியங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஐயா. காத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நடத்துகிறதான இந்த பிரேயரை கூட நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி அனுப்புவதற்காக நன்றி. தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே அருமையான சகோதரி ஜெபத்தை கேட்டு ஆமென் என்று பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கொடான கொடி நன்றி செய்யுங்க. அடுத்த ஜெபத்திற்கு விக்கிர ஆராதனை. நம்ம எழும்புறதுக்கு முன்னாடி அவங்க எழுப்பிட்டாங்க. நம்ம சத்தம் அங்கே போகல, ஆனா அவங்க சத்தம் தான் நம்மளுக்கு கேட்குது. அதுக்காக பயங்கரமா நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால பயங்கரமான ஒரு சூழ்நிலை எங்க பார்த்தாலும் இல்லை. 3 மணி நம்மளுக்கு அவ்வளோ நடுங்குது எல்லாம் போடுறாங்க. ஆனால் 3 மணிக்கு எழுந்துச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க. 2 மணிக்கு எழுந்துச்சு அவங்களுடைய இதை வழிபாட்டை அவங்க பண்றாங்க. எங்கெங்கோ போறாங்க, கல்லுக்கு மண்ணுக்கு தேடி போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அவங்க போகிறாங்களே காப்பாற்றப்படலாம். நம்ம இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனால் அங்கே போகிறாங்க, பேருக்கு போகிறாங்க, பெருமைக்கு போகிறாங்க, புகழுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நம்மளை இதாக காட்டிக்கணுன்ற அந்த ஒரு பேரு பெருமை தான் கொடுக்குது அவங்களுக்கு. அந்த எங்கே அங்கே போய் அது கண் இருந்து காணாது, காது இருந்து கேட்காது, வாய் இருந்து பேசாது, மூக்கு இருந்து நூறாது. ஆனால் அது அறியறாங்களான்னு தெரியல. எங்கள் தெய்வம் தான் முக்கியம், எங்களுக்கு தான் அப்படின்ட்டு என்னமோ நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு லேலனமா தெரிகிற மாதிரி இருக்குது. அதுவே சொன்னவங்க நம்மளை பார்த்தா கேலி கிண்டலாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர்களோடு இருக்கிறவர் காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம அந்த சத்துரு கோட்டையெல்லாம் இதை தவிடுபடி ஆக்கணும். எல்லா சத்துரும் நிர்மூலமாக்கணும். வாயெல்லாம் அறிக்கையிடணும். அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு போ என்று தான் வேதத்துல இருக்கு, நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் பக்கம் திருப்பி கொண்டு வரணும். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல ஜனத்தை திருப்பி கொண்டு வரணும். ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பி கொண்டு வரணும். விக்கிர ஆராதனையில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆசீர்வாதத்தை பெற்று எத்தனையோ சாட்சியில பெற்றுட்டோம். அவங்களால என்ன செய்ய முடியல, நிலைத்து நிற்க முடியல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முடிவு பரியந்தான் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று தான் எழுதப்படுது. ஆனால் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு
எங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கு நான் வேற சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கு. அதனால் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்காகவும் இங்கே வந்திருக்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிக்கிறேங்க. அதோடைய பாரம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இது நிமித்தமாக ஆண்டவர் இங்கே ரட்சிப்பு கொண்டு வரணும். இந்த காரியத்துக்காகவும் வைக்கிற ஆராய்ச்சியில் இருக்கிறது தான், பின்மாற்றத்தில் இருக்கிறது தான். எல்லா காரியத்தையும் கேதர் பண்ணி எல்லாம் ஏவப்பட்டு வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் முடித்தவரின் தகப்பனே, இதோ ராஜா தகப்பனே, இதோ ஆண்டவர் விற்கிற கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்ன சுவாமி. ஆமா ஆண்டவரே, விற்கிற கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும். கல்லோ மண்ணோ உன்னை வழி நடத்தாது. இதோ ஆண்டவரே, ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அறியாமையினால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற அவன் பக்தி வைராக்கியமாய் ஓடுகிறான், அவனை எப்படியாவது பக்தி வைராக்கியத்தை இந்த பக்கம் திருப்பும்படி இயேசுவே இந்த காலையில அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எப்படியாவது மாம்சமானவர் யாவருக்கும் நான் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் படைத்த அத்தனை பேருக்கு நீதான் தேவன். அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாம்சமானவர்கள் உம்மிடத்தில் திரும்பும்படி இந்த காலையிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆம் தகப்பன், இந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு இதோ ஆண்டவரே, இன்றைக்கு நேற்று நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கேட்ட அந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு ஓடும்படி, அதி சீக்கிரத்திலே ஆலயத்தில் கால் வைக்கும்படி, உம் ராஜ்யத்துக்கு உடைய புத்திரர்களாய் மாறும்படி அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நாம் தகப்பனே, வைக்கிற கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். எல்லாம் ஆண்டவரை நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அந்நாட்களிலே ராஜாவின் காலத்திலே இதோ ஆண்டவரே, சாலமோன் ராஜாவின் காலத்தில் எத்தனையோ கோட்டைகள் தகர்க்கப்பட்டது. அது மலைச்சாலம் போற இடமாய் மாற்றப்பட்டது. ஆம் தகப்பனே, அப்படி மாற்றப்பட்ட இடங்கள்லாம் இன்னைக்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. இந்த வருகைக்குள்ளே ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பும்படி ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் மாற உதவி செய்யும் சுவாமி. இந்த காலவேளையில் ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்களை பலப்படுத்தி பாதுகாக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன் கரம் ஆண்டவரே பாதுகாக்கட்டும் ராஜா. இது ஆண்டவரே அருமையான சகோதரி சொன்ன இந்த விண்ணப்பம் நீ ஆண்டவரே இப்போது தகப்பனே அவைகளை தொடும் சுவாமி, தொடும். அவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை எங்க கொண்டு போய் விட போகுது ஆண்டவரே. சகோய் அப்படிதான் நெட்டி ஓரமாய் பார்த்தான். வேடிக்கை பார்க்க வந்தவனை அவன் வீட்டுக்கு தான் போனி சாமி. அதே போல ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னு உங்களை ஒரு ஊழியத்தில் பெரிய திரளாய் ஆண்டவர் நடத்த போகிறார், நடத்தி உங்களை உயர்த்துவார். இந்த காலவேளை தகப்பனே, இங்க இருக்கிற அத்தனை பேர் வாயும் திறந்து ஆம் உண்மை துதிக்க ஆராதிக்க நீ செய்வி சுவாமி. உம்மை துதிப்பதே, உம்மை ஆராதிப்பதே உமக்கு பிடித்த காரியம் ஆண்டவர். அப்படி துதிக்க ஆராதிக்க நடத்த கரத்தை ஒப்பு கொடுக்கிற இந்த ஓய்வு நாளில் நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை, அருமையான இஸ்ரவேல் செய்கிற இந்த ஊழியத்தை நீ கொண்டு போய் நடத்தும் சுவாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான ஊழியக்காரர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அப்படியாய் மனம் திரும்பி ஆண்டவரே ஒவ்வொருவரும் பக்கமா திரும்ப போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாய் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உன்னை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையான அப்பா சகோதரன் பேர் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலை போல ஆண்டவரே வழி நடத்தி வந்து கொண்டு வருகிறீர்கள், அதுக்காக உமக்கு நன்றி. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன தேவன் இந்தவரே. அப்படியா தகப்பனே, அந்த பேரை கேட்ட உடனே நான் உண்மையிலே பேரா இது ஊரா நாடான்னு தெரியல எனக்கு, அப்படிப்பட்ட எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனாலும் தகப்பனே அப்பா அப்படியாய் வழி நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த டீமை முழுதுமாய் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் உடைய குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா இன்னும் ஊழியத்துல 30, 60, 100 மடங்குமான ஆசீர்வாதத்தை நாங்க அறுவடை செய்ய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 அப்பா, இதோ நாங்கள் கால் வைக்கிற தேசம் உமக்கு சொந்தமாகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சோதரம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு ஊழியக்காரரும் இப்ப இந்த நாள்ல இந்த மாசம் விசேஷத்த மாசம் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் மாசத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே வெளி மாநிலங்களுக்கு போய் ஊழிய செய்வாங்கப்பா, சுவிசேஷமா போயிருப்பாங்க ஆண்டவரே.
அப்பா அவர்களையும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களை நீங்க சந்திங்க, அவர்களை தொடுங்கப்பா. அப்பா அவர்களை ஒன்றுப்பா எல்லா தேவையிலும் சந்திங்கப்பா. அவர்களுக்கு எந்த ஒரு விபத்தோ நாசம் மாசம் வராதபடி நீங்க பாதுகாத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவர்களை தேவையில சந்திங்கப்பா. இந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு நேராக திரும்பி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கொட்டைகளை முடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவே சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாள் எங்களை நடத்த போறதுக்கா சோத்திரம். அப்பா சுகபத்திரமா கொண்டு வந்தீங்க, அப்படியா சுகபத்திரமா கொண்டு போய் சேர்க்க போறதுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா தடைகளை உடைக்கிறவர் எங்களை முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு போகிறார் என்ற வார்த்தையின்படி அப்பா உட்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திரும்பும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னீங்களாம் அப்பா. அப்படியே எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இதன் நிமித்தமா ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல எங்க குடும்பங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும், எங்க அப்பா உறவினருக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. பாவியா இருக்கிற என்மேலும் ஆண்டவரே கிருபையாக வைத்து இந்த வேலையில் ஆண்டவரே பெருமையான நான் வெறும் குப்பை தூசி களிமண் ஆண்டவரே இந்த வேலையை கொண்டு வந்து என்னை சேர்த்தீரேன் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்க சிறுக நீங்க பெருகணுமாப்பா. ஒப்பு கொடுத்து மீதியான வேலையில உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமாக்குமே அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தியானம் தான், நம்ம எல்லாம் தியானம் பண்ண போறோம், ஒரு ஷேரிங். நான் வந்து அப்படியே பிரசங்க மாதிரிலாம் பண்ண போறது இல்லை. நான் வேகமா பேசினா ஜபராஜிக்கு ஆனா கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்களாங்க. அதனால ஜபராஜிக்காக இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்லோவா பேச போறேன். ஆனா 7 மணி ஆனாலும் யாரும் சொல்லிடுங்க, முடிச்சிருவேன். ஏன்னா என்கிட்ட டைம் இல்லை, அதனாலதான். ஆபிரகாம் எத்தனை பலிபீடம் கட்டினார் யாருக்கா தெரியுமா? ஆபிரகாம் கட்டின பலிபீடம். இதுல ஒரு நல்ல ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு, நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்னு நான் இதை கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் எத்தனை பலிபீடம் கட்டினா தெரியுமா தெரியாதா? குறைஞ்சது 3. ரைட், ஓகே, கிட்ட வந்துட்டாங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஆபிரகாம் 4 பலிபீடத்தை கட்டினார். இந்த 4 பலிபீடத்துக்குரிய ஆவிக்குரிய ரகசியம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நமக்கு என்ன, அதை தான் பார்க்குறோம். ஆபிரகாம் கட்டினார். அப்ப அதோடைய 4 இடத்துலையும் 4 சூழ்நிலைகள்ல இந்த பலிபீடம் கட்டப்பட்டது. ஆபிரகாம தேவன் பலிபீடம் கட்ட சொல்லல, ஆனா ஆபிரகாம் பலிபீடம் கட்டினாரு. அதனால ஆபிரகாம் கட்டின பலிபீடமும் அதுல இருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மன்னா, ஒரு ஆவிக்குரிய காரியமும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல தகப்பனே, கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை என்கிற அப்பத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் இருதயமாகிய பலிபீடத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து இதுல இருந்து நாங்கள் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டவர்களாய் கடந்து போக தேவன் நீர் பேசுவீராக. ஆமாண்டவர், நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். முதல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6, 7 யாராவது ஒருத்தர் வேகமா வாசிங்க. அதற்கு பின்பாக 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அதற்கு பின்பாக 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு பின்பாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை ஒருவர் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதல் பலிபீடம் கட்டப்படுகிற இடம் சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்துல கானானியர்கள் அத்தேசத்தில் இருந்தார்கள். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆபிரகாம் அந்த மோரே என்ற இடம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், வாக்கு தத்தத்தின் தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். இதுல பாருங்க, ஆபிரகாம் தேசத்தை அனுபவிக்கல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்தை கொடுக்கல, ஆனா ஒரு தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் கலையை பார்த்து சொல்றேன், இந்த பர்குரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா.
இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியதே நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நன்றி செலுத்துங்க. அது நிறைவேறல, உங்க பிள்ளையை குறித்து இருக்கலாம், உங்க தொழிலை குறித்து இருக்கலாம், உங்களை குறித்து இருக்கலாம், என்ன குறித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவரே நீர் சொன்னீரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் சொன்னீரே நன்றி. இது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. கட்டாயம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிவது இல்லை. அதனாலதான் எப்பயுமே ஒரு ரகசியத்தை சொல்றேன், தேவன்கிட்ட போனீங்கன்னா அவர் பேசி அவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கோங்க. ஆமா, இததான் முற்பிதாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. வாக்கு தத்தத்தை வாங்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்லட்டா, எனக்கு பயம் இல்ல, உயிர் பயம். உயிர் பயம் இல்ல. ஏன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்படும் போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை. நான் ஒரு கிதியோனுங்க, ஓடி போய் பயந்தாங்கோடி ஒளிஞ்சு கொண்டவன். ஆனா கர்த்தர் அழைச்சி என்னை பார்த்து சொன்னார், பயப்படாத, உனக்கு சமாதானம்னு சொன்னாரு. நாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், வருமானம் பத்தல, அது நானும் என் மனைவியும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஜோம் பண்ணோம், ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிரயாசப்பட்டோம். நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டே வேலையும் ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாம் நாங்க யோசித்தோம். அப்போ கர்த்தர் எங்களோட பேசுற, ஆசேர் கோத்திரத்துக்கு ஒத்த பலனை, உனக்கு காலங்களுக்கு ஒத்த பலனை தருவேன், நீ ஏன் இதெல்லாம் முயற்சி பண்ற, நீ செய்யறத நான் உனக்கு இருக்கிற பலத்தோடு செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஆபிரகாம் இங்க அந்த பலிப்பிடத்தை கட்டி ஆண்டவருக்கு என்ன சொல்றார்? மோரே என்று சொன்னால் வாக்கு தத்தத்தை பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். அல்லேலூயா. அப்ப முதல் பலி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல்ல தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு தத்தம் இல்லை, ஆனா நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பிரைஸ் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிற காரியம், இருக்கிற பிரச்சனை, இதை யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நித்தியத்துக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் நீங்க கூட்டிட்டு போறீங்க நித்தியத்துக்கு, எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். 8வது வசனத்தை வாசிங்க. இப்ப 2வது பலிபீடம். நாமத்தை தொழுது கொண்டான். முதல் மோரேனா கிவ் தேங்க்ஸ் டு பி காட், தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த வாக்குகளை சொல்லி நம்ம ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னீங்களே செய்யுங்கப்பா, சொன்னீங்களே செய்யுங்கப்பா, நன்றி ஆண்டவரை நீங்க செய்ய போறதுக்காகன்னு சொல்லணும். 2வது இங்க பாருங்க, பெத்தேலுக்கு கிழக்கே இருக்க மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க ஒரு கூடாரம் எங்க போட்டாருன்னு சொல்லல. அந்த வசனத்தை கவனமா வாசிங்கன்னா எங்க போட்டாருன்னு சொல்ல, ஆனா பெத்தேல் இந்த பக்கம் இருக்கு, ஆயி ஒரு பக்கம் இருக்கு. இந்த இடத்துல ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு பலிப்பிடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்கிறார். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம். ஆயி என்று சொன்னா அழிந்து போகிற மக்களை குறிக்கிறது. பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வாசஸ்தலம், வீட்டை குறிக்கிறது. அந்த அழிந்து போறதற்கும் உயிருள்ளோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனுக்கும் முன்பாக நிற்கிற மன்றாட்டு ஜெபத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க, இந்த ஜனங்களை பார்த்தீங்க, இங்க ஊழியத்தை பார்த்தீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மன்றாட்டு ஜெபம் வேண்டும். ஆண்டவரே, அழிந்து போகிற மக்களை நீர் பெத்தேலுக்கு அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. அவர் அந்த இடத்துல ஒரு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தர் சமூகத்துல தொழுது கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில மன்றாட்டு ஜெபம் இருக்கிறதா? இன்னைக்கு ஏதோ நம்ம இந்த இடத்துல ஒரு 3 நாள் வந்தோடனே ஒரு பரவசப்பட்டு ஒரு வேளை நம்ம இருக்கலாம், ஆனா இது நம்ம வாழ்க்கையில தொடரணும். நம்ம வாழ்க்கையில முதல் பலிபீடம் நன்றி செலுத்தணும். 2வது பலிபீடம் மன்றாட்டு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஒருவேளை இங்க கண்ட காட்சிகள் மாத்திரமல்ல, NMS மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் நம்ம வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்காக நம்ம மன்றாடுகிறோமா? ஆண்டவரை, நம்ம அக்கான்னு பழகுறோம், அண்ணன்னு பழகுறோம், சகோதர சேகத்தோடு நம்ம பழகுறோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறோம். ஆனா அவங்களுக்காக நம்ம மன்றாடுறோமா? நல்லா பழகுறோம், ஆனா அவங்களையும் ஆண்டவரை ரட்சியும் ஆண்டவரே. அவங்களும் அழிந்து போய்கிட்டு இருக்காங்க, நல்லாதான் இருக்கிறாங்க, நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல நீதியா தான், ரைட்டனஸா நம்மளோட நல்லா இருக்கிறாங்க. ஆனா இயேசு இல்லையே, அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லையே, அந்த பாரம் நம்மளை அழித்து இருக்கிறதா? ஆனா அவங்களோட நம்ம போறோம், கடைக்கு போறோம், எல்லாம் போறோம், நம்ம அவங்களோட இருக்கிறோம். ஆனா அவங்களுக்காக மன்றாடுகிறோமா? அந்த மன்றாட்டை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இது எந்த இடத்துல? லோத்துவுக்காக ஆபிரகாம் மன்றாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 50 அல்ல, 40 அல்ல, 30 அல்ல, 20 அல்ல, ஒரு 10 நீதிமான் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீ விடுவிக்க மாட்டிராம். அந்த மன்றாடு ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நமக்குள்ள அந்த மன்றாட்டு ஜெபம் வேண்டும். அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. 3வது காரியம் வாசிங்க, 18வது வசனம்.
கட்டினான். இங்கே லோத்து பிரிந்து போற ஒரு சூழ்நிலை. அப்ப பாருங்க, அந்த இடத்துல இருந்து வரும்போதுதான் அந்த கர்த்தர் கண்களை ஏறெடுத்து கிழக்கே பார், மேற்கே பார், தெற்கே பார், உனக்கு எல்லாத்தையும் தருவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கிழக்கே பார்னா நம்ம உடனே இங்க இருந்து ஒரு ஸ்டெச் போட்டு லேண்ட போட்டுருவோம். அங்க லேண்ட சொல்லல, கிழக்கே மேற்கே தெற்கே எங்கன்னு சொல்றாருன்னா சபைய சொல்றாரு. மணவாட்டி கிறிஸ்துவின் சபை. இவ்வளோ பெரிய திட்டத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். இந்த பூமியின் எல்லை எங்கும் அந்த ஆளுகை வரப்போகிறது. இததான் உனக்கு சுதந்திரமா கொடுக்க போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு சொல்லும் போதுதான் இங்க ஆபிரகாம் ஒரு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியிலே. அப்ப இந்த எபிரோன் அப்படின்னு சொன்னா ஃபெலோஷிப்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில ஒரு தாய் திருச்சபை இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல நம்ம ஐக்கியம் இருக்கணும். நம்ம கட்டாயம் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். நமக்குள்ள ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் நம்ம இருக்கணும். ஐக்கியத்தை உடைக்க கூடாது. இன்னைக்கு குடும்பங்களை உடைக்கிறது, குடும்பங்களை கலவரம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த அடுத்த ஜெனரேஷன்ல எழும்பி கொண்டு இருக்கிறது. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? எபிரோன் ஒரு ஐக்கியத்தை கட்டுகிறார். அந்த பலிப்பீடம் ஐக்கியத்தை கட்டணும், நம்மளே கட்டணும். சரி விடுங்கக்கா, நான் உங்களுக்கு தப்பா தான் பேசிட்டேன், ஆமா நான் தான் பாவி, விட்டுருங்க, வாங்கக்கா ஜெபத்துக்கு வாங்க, வாங்க அண்ணன் ஜெபத்துக்கு வாங்க, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு நம்ம அதான் ஆவியானவருடைய செயல். ஐக்கியப்படுகிற விரோதம், பகை இதெல்லாம் மாம்சத்துக்குரிய செயல். ஆவி வரும்போது அவங்கள நம்ம அழைக்கணும், அந்த ஐக்கியத்துல கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அது ஐக்கியம். எபிரோன் ஐக்கியப்படுத்துகிறார். லோத்தை விட்டு பிரிஞ்சு போறாரு அவரு. அந்த ஒரு ஐக்கியத்துக்காக அவர் பாரப்பட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாருங்க, ஐக்கியம். 4வது காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 22 வாசிங்க. பதிம் 13 வாசிங்க. அடுத்த வாசி. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லப்படுகிறது. இது 3வது ஒரு பலி. எதுனா ஈசாக்கை கர்த்தருக்கு என்று பலி செலுத்துகிறான். கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி மோரியா தேசத்துக்கு 2வது வசனத்துல பார்க்கும்போது மோரியா மலையில ஈசாக்கை பலியிடுகிறான். இது எதை குறிக்கிறது? தன்னுடைய பெஸ்ட ஆண்டவருக்காக அவன் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்குது. அங்க வாசிச்சாங்க, இப்போ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான்னு இருக்கு. அதை இங்கிலீஷ்ல அழகா வருது. அதை நான் நோட் பண்ணிட்டு வரல, அதனால எனக்கு மெமரியில இல்லை. பாருங்க, அது வேர்டு அழகா வருது. அவன் பின்னாடி இப்படி திரும்பி பார்க்கல. அவன் எங்க பார்க்கறான்? மோரியா மலையில, கொல்கதா மலையில இயேசு அங்க மறிக்கிற அந்த காட்சியை பார்க்கறான். அந்த முள்ளுக்குள்ள அந்த ஆடு மாட்டிக்கிட்டு இருக்க அந்த சாபத்தை, பாவத்தை நீக்கிறதற்காக அங்க இப்போ அவர் என்ன சொல்றாரு? யெகோவா ஈரே. அப்பனா அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறது, ஈசாக்கே. அதை ஆண்டவர் அவனுக்கு நிழல் பாது ஒரு நெஜம் அங்க இருக்குது. அதுதான் மேசியா, தேவகுமாரன். அந்த பலி முழு உலகத்துக்கும் ஒரு அப்பத்தை கொடுக்க போறாரு. அந்த அப்பம் தான் எல்லாரையும் மீட்க போகிறது, ரட்சிக்க போகிறது, எல்லாருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு அப்பம். இன்னைக்கு உனக்கு இல்ல, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை நான் கொடுக்க போறேன். அந்த சந்ததி இந்த கிறிஸ்துவிலிருந்து அந்த கிறிஸ்துவின் சந்ததி உருவாக போகிறதுன்றத ஆபிரகாம் சாதாரண விசுவாசம் இல்ல. ஆபிரகாமுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு, ஊழியத்தை தாங்குற, ஜெபிக்கிற, பின்னாக நிக்கிற நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். இயேசுவே ஒரு விசுவாசத்துக்காக ஜெபித்தார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொள்கிறேன்றாரு. அப்ப இயேசு வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வருகையில நம்ம நிறைய பேசுறோம். அதுல ஒரு காரியம், விசுவாசத்தை எங்கே காண்பேனும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அப்பதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான் பாருங்க. அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆபிரகாம் அந்த இடத்துல வாக்கு தத்தமா சொல்றாரு, யெகோவா ஈரே. இந்த காலை வேளையில உங்களையும் நான் வாழ்த்துறேன். உங்களையும் இந்த வாக்கு தத்தத்தோடு நான் இந்த பணித்தளத்துல இருந்து அனுப்புறேன். யெகோவா ஈரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் அவருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஆமேன். அந்த நிச்சயத்தோடு நம்ம ஃபார்வர்டா கலப்பிய கையிட்டு பின்னிட்டு பார்க்காம நம்ம தொடர்ந்து நம்ம ஊழியத்தை போடும். இதுல இன்னொரு விஷயம் அற்புதமா நடக்குது பாருங்களேன். இத சொன்ன பிறகு 20வது வசனம் அந்த முதல் வார்த்தை மட்டும் வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்து, எந்த காரியங்கள்? ஈசாக்க பலி செலுத்தின காரியங்கள் நடந்த பின்பு தேவனுக்கு ஒரு பேரிட்டு கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே. இந்த காரியம் நடந்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப 22 கடைசி பிற்பகுதியை மட்டும் வாசிங்க. பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான். ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இங்க ரெபேக்காலுடைய பேரு பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான்? ஒரு விஷயத்தை ஆண்டவர் காட்டுறாரு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு சபையாகிய மணவாட்டி அங்க உருவாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்ப மணவாட்டியை சம்பாதிச்சார் தெரியுமா? உங்களையும் என்ன எப்ப சம்பாதிச்சார் தெரியுமா? இயேசு சொல்லுங்க. இயேசு ரத்தத்தினால நம்ம எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் சொல்லுவாங்க. எப்ப சம்பாதிச்சார் தெரியுமா? ஆதாம ஏவாள் எப்ப உருவாக்குனார்? விழாவில இருந்து உருவாக்குனார். அப்ப இயேசு மணவாட்டி சபையை எப்போ சம்பாதிச்சார் தெரியுமா? அந்த ஈட்டியை எடுத்து குத்தும் போது அந்த ரத்தமும் தண்ணீரும் வரும்போது மணவாட்டியை சம்பாதித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, யெகோவா ஈரே. மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, யெகோவா ஈரே. அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம், வேதனை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனையில, லாட் ஆஃப் பிரச்சனையில வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வாக்கு தத்தம் தான் ஒரு பலிபீடம். அது நம்முடைய இருதயம் தான் அந்த பலிபீடம். இன்னைக்கு இது செப்பனிடப்படட்டும். கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்கி நம்மை நிரப்புகிறார். யெகோவா ஈரே. அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லா கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஓ அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கிருபையாய் நீ கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல நாட்களுக்காக, இந்த நல்ல ஆண்டவரே வருஷத்தின் கடைசியில ஆண்டவரே இந்த ஊழியத்தை இந்த பெர்கூர் பணித்தளத்தில் நாங்கள் நிறைவேற்றும்படி எங்களை அழைத்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி. இந்த தரிசன ஊழியத்துக்காக நன்றி. இந்த NMS மிஷனரி பணிக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மிஷனரி கலையரசன் குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவிதா சிஸ்டருக்காக நன்றி. எங்களோடு கூட ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த நேரத்தில்? ஆமாப்பா, நான் நிறைய கவலையோடு இருக்கேன், நான் நிறைய துக்கத்தோடு இருக்கேன், நான் நிறைய பலவீனத்தோடு இருக்கிறேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போனா இங்க நல்லா இருந்தது, இந்த ஐக்கியத்துல நல்லா இருந்தது ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப்ல பாட்டு, ஆராதனை, ஊழியம் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிரசன்னமா இருந்தது. இப்போ நான் இந்த மறுரூப மலையிலிருந்து நான் கீழே போக போறேன் ஆண்டவரே. எனக்கு பாடுகள் உண்டு, எனக்கு வேதனைகள் உண்டு, எனக்கு சோதனைகள் உண்டு. ஆனா ஆண்டவரே, என்ன நீங்க இப்போது பலப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவரே. அப்பா, ஓ மக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு மேலும் உடைய பூரண கிருபை இருக்கட்டும். இந்த காலை வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க உள்ளங்கையில ஒவ்வொருவரையும் வரைந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் மன விருப்பங்களையும் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. ஜான்சி அக்காவுடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒருமனப்படுவோமா? மகளுடைய திருமணம் நல்லபடியாய் நடக்கும். யெகோவா ஈரே. அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்பா. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு காரியங்களும் நீங்க நினைச்சு இந்த நேரத்துல அறிக்கை செய்யுங்க. அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.